என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களோடு இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஓடி சென்று நானும் அவர்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல என்ன பண்ணுறார்? குரு பகவான் இருக்கின்ற வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 5லே சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? 5ஆம் இடத்து சனி பகவான் யோகத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்திலே யோகஸ்தானக்காரர்கள் 100 மார்க்குக்கு ஆசைப்படுங்க. சனி பலன்களை தர காத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், சூப்பராக பண்ண போகிறேன். பண்ணுங்க, காட்டுங்க சார், சும்மா பேச்சு தானா, செஞ்சு காட்டாம் இடத்துல குரு பகவான் சனி வர, இதை விட நல்ல நேரம் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஏன்னா 7 பார்க்குறார், 11 பார்க்குறார், 2 பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் என்பது என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களோடு இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஓடி சென்று நானும் அவர்களுக்கு பலன் சொல்லுகிறேன். உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே அஸ்ட்ராலஜர் நான் தான். நிறைய பேர் என்னை பார்த்து விருச்சிக ராசிக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னமோ தெரியல. எனக்கு விருச்சிக ராசி பிடிக்கும்னா ஏன் இவங்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு தான் எனக்கும் தெரில. ஓகே, எனிவே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ அதனால் உங்களுடைய பெருமையை உலகிற்கு சொன்ன ஒரு புகழ் எனக்கு வந்து சேரட்டும். அவ்வகையில் உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் உலகத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான். தி சுனாமி பாய்ஸ்டெல்லாம் யாரும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். பிகாஸ் இவங்க உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அப்போ 5ஆம் இடத்துல என்ன பண்ணுறார்? குரு பகவான் இருக்கின்ற வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 5லே சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? 5ஆம் இடத்து சனி பகவான் யோகத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் வருகிறார். நண்பர்களே, இந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம். நல்லா ஜோதிட சாஸ்திரத்தை உற்று பார்த்தோமே ஆனால் இந்த 5ஆம் இடத்தில் தான் பந்தயம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பெருவெற்றி. இதெல்லாம் 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகுது? பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடத்து சனி பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். இந்த 5ல் இருக்கின்ற சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எது இலக்காக இருந்ததோ அந்த இலக்கை நிறைவேற்றி தராருங்க இந்த சனி பகவான். எது இலக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வருஷம் வந்து என்னோடய 10 லட்ச ரூபாய் கடனை அடைக்க போகிறேன், இந்த வருஷம் என்னுடைய இந்த பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன், இந்த மாதிரிலாம் கனவு இருக்கும். அச்சீவ் ட்ரீம் பிக், அச்சீவ் பிக்கும்பாங்க. இந்த மாதிரி ட்ரீம் பிக். இந்த வருடம் நான் பெரிய ட்ரீம் வச்சுருக்கேன் என் மனசில். நான் வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிற ஒரு ட்ரீமோடு இருக்கேன். அப்படி ஆரம்பிங்க. முதல்ல 100 மார்க்குக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? 85 மார்க்குக்கு கிடைக்கும். நம்ம படிக்கிறதே பாஸுக்கு தான் படிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக போகிறதில்ல, கண்டிப்பாக ஃபெயில் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் 100 மார்க்குக்கு ஆசைப்படுங்க. சனி பலன்களை தர காத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், சூப்பராக பண்ண போகிறேன். பண்ணுங்க, காட்டுங்க சார், சும்மா பேச்சு தானா, செஞ்சு காட்டுங்க சார். இந்த சூரரை போட்டில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். செஞ்சு காட்டுங்க சார். அப்போ நீங்கள் செஞ்சு காட்டுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் சனி வர, இதை விட நல்ல நேரம் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஏன்னா 7 பார்க்குறார், 11 பார்க்குறார், 2 பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் என்பது என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய காதல். காதல் ஆசை யாரை விட்டதோ தனநான. புனிதமான இந்த ஸ்ரீமடத்தின் பீடத்தில் அமர்ந்து இந்த பாட்டு பாட என்னால் மட்டும்தான் முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, 5ஆம் இடத்து சனி பகவான் 5, 6, 7 பார்க்கும்போது நான் காதல் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான். பாருங்கள், நீங்கள் என்று காதலிப்பதை நிறுத்தினீர்களோ அன்று தான் நமக்கு மிருகப்பல் முளைத்து விட்டது. உண்மையாக கவிதையாக சொல்கிறேன். மிருகத்தினுடைய நகங்கள் நமக்கு என்று வந்தது தெரியுமா?
காதலிக்க நிறுத்திய ஒரே பிஸி சார். யார் சார் நீங்கள் வேறு சும்மா இருங்க சார். காலைல எழுந்திரிச்சு கடையை திறந்தால் மூடுறதுக்கே 11 12 லவ் பண்ணுறாங்க. நம்மளை லவ் பண்ணிகிட்டே வேலை பாருங்கள், வேலை பார்த்துட்டே லவ் பண்ணுங்கள். வருங்க ரொமான்டிக்காக வேலை பாருங்கள், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி லவ் பண்ணுங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அப்போது 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மனைவி இடத்துல ஒரு பிரேமம் வருகிறது. மலரே நின்னே காணாதுன்னு அடடா மலையாள பாட்டெல்லாம் கூட பாடுறீங்களே. அப்போ அந்த மாதிரி 7ஆம் இடத்தை சனி நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது புதிதாக பிறந்ததாக உணர்கிறீர்கள். அதுதான் நீங்கள் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டுமா? காதலினால் காதல் செய்வீர்னார் பாரதியார். அப்போ 7ஆம் இடத்தை சனி பகவான் பாருங்கள். அப்போ சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், காதலித்திருக்கிறார். பல பேருக்கு காதலை அப்ரூவ் பண்ண போகிறார். வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார், கவலைப்படாதீங்க, இனிமே வீட்டு பெரியவர்களோட சம்மதத்தோடு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். காதலின் வெற்றி என்ன நண்பர்களே? காதலின் வெற்றி முதல்ல காதலியிட ஜெயிக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அதுதான் ஜெயிச்சுட்டு ஐ லவ் யூ சொல்லி ஓகேன்ட்டாலே. அடுத்த வெற்றி அவங்க பெற்றவங்கள்ட்ட ஓகே வாங்குறது, அடுத்த வெற்றி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் பண்ண போகிறீங்க. அடுத்த ஃபாரின் போக போகிறீங்க, கனடா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஆப்பிரிக்கா போகிறீங்க. இப்போல்லாம் ஆப்பிரிக்கா போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மக்கள். இப்போ தான் சமீபத்தில் பார்த்தேன், உகாண்டாலேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆப்பிரிக்கா எவ்வளோ பெரிய ஊர் ஆயிடுச்சா? அது பெரிய ஆளாகி எவ்வளோ நாள் ஆகுது? அப்போது 5ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை மாமனார் வீடு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. 11ஆம் இடமாகப்பட்ட நண்பர்கள் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. அடி போலி அடி தூள் பண்ண போகிறீங்க நீங்கள், அடி தூள். அடுத்து 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். எந்த குரு 2 கூடியவர் 8இல் மறைந்திருந்தாரோ அந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்து நிறைய தன வரவை தருகிறார். பொன்னார் மேனியனே. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பொண்ணு தங்கமாக வாங்க போகிறீங்க. ஆமாம், தங்க வைக்கிற வேலையில் தங்கம் வாங்கிட்டாலும் சரி, தங்கம் வாங்கலைனாலும் நீங்கள் தங்கத்தை ஷேர் மார்க்கெட்லையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எதாவது பண்ணுவீங்க. 2ஆம் இடத்தை ரன்னிங் மணியை தருவார் சனி பகவான். ஆக எப்படி செஞ்சு பார்த்தாலும் நம்ம பையன் இந்த சனி பகவான் இனிமேல் இவனை திட்டமாட்ட. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி இனிமேல் திட்டமாட்டீங்கல்ல? திட்டமாட்டேன். 4ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்துக்கு வந்ததே யாருக்காக? உங்களுக்காக. உங்களை என்ன பண்ணுவார்? முதல்ல காதலிக்க வைப்பார், கல்யாணம் பண்ணி வைப்பார், அடுத்ததாக லாபத்தை தருகிறார், அடுத்து ரன்னிங் மணியை தருகிறார். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் வியந்து பார்க்கின்ற அளவில் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர போகிறீங்க. ஸோ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்து சனி பகவானுக்கும் 10க்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன நிறைய தொழில் புதிய புதிய முனைப்பெல்லாம் பண்ணுவார். என்ன முனைப்பு? நம்ம கடைக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ஷெட்டை இழுத்து போட்டு 2 போண்டா பஜ்ஜி போட்டால் போதும், அது சாயந்தரம் ஆனால் ஓடும். புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் திங்கிங்ஸ்லாம் பண்ணுவார். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸ்னஸை பற்றி யோசிச்சிட்டே இருக்க போகிறீங்க. பிஸ்னஸில் எப்படி முன்னுக்கு வருதுன்னு யோசிப்பீங்க. ₹1 வருமானத்தை ₹10 வருமானம் ஆக்கிறது எப்படின்னு யோசிப்பீங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் மாபெரும் புகழை காணப்போகிறீர்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.